டெம்பிள்குள்ளே இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். கடவுள் வந்து யாருக்கெல்லாம் நிச்சயம் கட்டாயம் ஹெல்ப் பண்ணாமையே போகிறது கிடையாது. ஒரு காலம் நீங்கள் உயிரோடு மட்டும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, மனசை தளர விடாமல் இந்த பூமியில் நீங்கள் உயிரோடு மட்டும் இருந்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணாமல் போகவே போகிறது கிடையாது. நிச்சயமாக அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிறைய உலகத்தில் நடந்த உண்மை நிகழ்வுகள், இப்போ நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள் அல்லது நடந்து முடிந்த நிகழ்வுகள் பற்றி நான் வந்து நிறைய பார்ட் 1 பார்ட் 2 சொல்கிறேன். யாருக்கெல்லாம் கடவுள் வந்து கைவிடவே போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கணும், கட்டாயம் உங்களுக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு கோயிலுக்குள்ளே இருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு சின்ன ஒரு கோயில் தான் அது. இங்கே வந்து முக்கியமாக நான் இந்த கடவுளை பற்றி சொல்ல வரும்போது என்னென்னா, நீங்கள் நினச்சிக்கிறீங்க கடவுளுக்கு வந்து எதுவுமே தெரியாது, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் மட்டும்தான் கடவுளுக்கு தெரியுது, நீங்கள் போய் அங்கே வேண்டுற விஷயங்கள் மட்டும்தான் கடவுளுக்கு தெரியுதுன்னு நினச்சிக்கிறீங்க. அப்படி கிடையாது. எப்படிப்பட்ட வழிகள் வந்து கடவுளுக்கு கட்டாயம் கடவுளினுடைய பார்வையிலிருந்து தவறுவதே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் வெளியில் சொல்லிக்கவே முடியாது. அப்படி ஒரு வேதனை. பாயிண்ட் 1. அதுக்கப்புறம் உங்கள் பக்கம் நல்ல நியாயம் இருக்கும் முதல்ல. அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய சைடில் எந்த தப்புமே இருக்காது. ஒரு நாள் விடாமல் நீங்கள் வந்து பங்க்சுவாலிட்டிக்கு இப்போ பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலைகளில் நல்ல நேர்மை இருக்கும். ஆனால் அங்கீகாரம் இருக்காது. இன்னொருத்தர் கீழே இருப்பீங்க. அதுக்காக நீங்கள் செஞ்ச வேலைகள் உங்கள்கிட்டருந்து பணத்தையோ நேரத்தையோ உங்கள்கிட்டருந்து சுரண்டி இருக்கலாம், வேலையாக சுரண்டி இருக்கலாம், நேரமாக சுரண்டப்பட்டு இருக்கலாம். ஆனால் பல வருஷங்கள் தாண்டின பின்னாடி உங்களுக்கு அதை பற்றி அதுக்கெல்லாம் எந்த வேல்யூமே இருக்காது. நீ வந்து ப்ளைனாக இருக்கிற, உன்னால் எந்த விஷயமே இல்லைன்ற மாதிரியே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து சொல்கிறேன். இங்கேருந்து நம்ம பசங்க எல்லாமே வந்து யூஎஸ்லேயும் கனடாவிலையும் ஆஸ்திரேலியாவிலும் போயிட்டு நல்லா வந்து வேலைக்கு ஐடி கம்பெனிலேயும் வேலைக்கு போயிருப்பாங்க. இப்போ இன்றைக்கி நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது இந்த ஒரு ஐடி கம்பெனி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். அங்கே போயிட்டு டீம் லீடராக இருக்கிறவங்க நம்ம இந்தியாவிலேருந்து போனவங்களே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஏதோ ஒரு உங்களுக்கு ஹெட்டர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்கன்னா அந்த டீம் லீடர் அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து நாலேஜாக, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கோடிங் தெரியும்னா அந்த கோடிங்கில் எக்ஸ்ட்ராடினரி, இப்போ ஒரு காலத்துலலாம் எப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குதுன்னா அது வந்து இப்போ யார் ஹையர் பொசிஷன் போவாங்கன்னா அதில் இன்னும் அதிகமான நாலேஜ் தெரியுன்றவங்கலாம் உங்களுக்கு மேனேஜர் பொசிஷனுக்கு டீம் லீடருக்கு அப்படிலாம் போவாங்க. இங்கே வந்து இப்போ வந்து எப்படி ஆயிருக்குன்னா உங்களுக்கு வந்து நல்லா தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க வந்து கரெக்டாக வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு போவாங்க. ஆனால் வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஃப்ரெஷராக யார் வராங்களோ அன்றைக்கி இருந்த வேலை முறைகள்லாம் வேறு. இன்றைக்கி ஃப்ரெஷராக யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து கோடிங்கில் வந்து அவங்களுக்கு தான் அப்டேட்டட் இருக்கும். உங்களுக்கு அதாவது அந்த மேனேஜரை விட அந்த டீம் லீடரை விட அதிகமான கோடிங் நாலேஜ் இந்த ஃப்ரெஷராக போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து ட்ரில் மாஸ்டர் மாதிரி தான். அவங்கள வச்சுட்டு அந்த ஹையர் இதுக்கு வந்து நீங்கள் டெட் எண்டுக்குள்ளே முடிக்கிறதுக்குள்ளே முடிச்சுட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சீக்கிரம் முடின்னுவாங்க. ஆனால் நியாயமாக ஒரு மேனேஜரோ ஒரு டீம் லீடரோ என்ன பண்ணணுன்னா, ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து ஜூனியராக வரவங்ககிட்ட வந்து ஒரு தெரியாத ஒரு கோடிங்கோ இல்லை தெரியாத ஒரு ப்ராஜெக்ட்னா ஒரு சின்ன அளவில் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஆனால் அது பண்ணாமல் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லே வந்து இந்த டைமுக்குள்ளே அவங்கள முடிக்க வைக்கணும்னு ஒரு ட்ரில் மாஸ்டர் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, தயவு செஞ்சு நீங்கள் யாரும் கோச்சிக்காதீங்க. பர்டிகுலராக சில பேர் மட்டும் சொல்கிறேன். அதில் வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நம்ம இந்தியாவிலேயே வந்து ஒன்று விவசாயம், நம்மளுடைய சவுத் இந்தியாவில் விவசாயம் செய்கிறவங்கள தன்னுடைய தாய் தந்தைக்கு இப்போ யாரெல்லாம் ஃபாரினில் போயிட்டு பெரிய மேனேஜர் பொசிஷனில் இருந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவில் வந்து நம்ம விவசாயம் பண்ணும்போது கீழே கூலி ஆட்களை வச்சு வேலை வாங்கினா தன்னுடைய தாய் தந்தைகளை சின்ன வயசுலேருந்து பார்த்து பழக்கம். வீட்டில் படிச்சுட்டு மேலுக்கு போனோம், ஃபாரின் போனோம் நிறைய நம்ம ஊர் கிராமத்துங்கலேருந்து போனவங்க தான் அவங்க எல்லாமே. அவங்க எப்படி நம்ம வீட்டில் அப்பா அம்மா அவங்க எப்படி கூலி ஆட்களை வேலை வாங்கினாங்க இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் மைண்டில் அவங்களுக்கு பதிஞ்சிருக்கு நல்லா. நார்த் சைடில் பார்த்தோம்னா நல்லா இந்த மாதிரி ஒரு நமக்கு நகை கடைங்க துணி கடைங்க வச்சுட்டோம்னா அவங்க கீழே வேலை பண்ணுறவங்கள வந்து அவங்க பார்த்து நல்லா அவங்கள எப்படி வேலை வாங்குறாங்க ட்ரில் மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பழகிருக்கு. ஜூனியர்ஸாக வர்றவங்க வந்து சும்மா வந்து ஃபாரினில் போயிட்டு செட்டில் ஆகல. அவங்கலாம் ஓரளவுக்கு இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி பல விஷயங்கள் பண்ணி பல இன்டர்வியூங்க பண்ணி ஒரு பாஸ்போர்ட் வாங்கிறதுலேருந்து ஒன்றும் அவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு 50% நாலேஜ் இருந்தால் தான் அவ்வளோ தூரமே அவங்களால போயிருக்க முடியும். ஆனால் அவங்கள வந்து ஒரு வேலை வாங்குற முறைகள் எது பண்ணுறதெல்லாம் எப்படின்னா வந்து அதாவது நான் தான் ஒரு டீம் லீடர்னு வச்சுக்கோங்களேன். என் கீழே இருக்கிற ஜூனியர்கிட்ட நான் என்ன பண்ணுவேன்னா, நான் உங்கள்கிட்ட பிழிஞ்சு எப்படியாவது அதுக்குள்ளே முடிக்க வைக்கணும்னு பார்ப்பேன்.
இதில் சில பேர் வந்து என்ன பண்ணுறதுன்னா, அந்த வேலையே நான் தான் பண்ணேன்னு வேறு என்னுடைய ஹெட் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட நான் சொல்லிக்குவேன். மொத்தமே அவங்க பண்ணல, நான் ப்ரெஷர் கொடுத்தேன். அது வந்து இவங்க இந்த கம்பெனியில் இவ்வளோ ஹவு பிக் தட் கேர்ள் ஃப்ரம் திஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா, நான் சும்மா அப்படியே ரொம்ப அழுத்துக்குவேன். அந்த பொண்ணு வேஸ்ட்டு, அந்த பொண்ணுனால தான் எனக்கு பிரச்சனை, இல்லைன்னா முடிக்க வைக்க முடியல அப்படின்ற மாதிரி என்னுடைய இதுங்க எல்லாமே அதாவது நானும் தான் ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னா பண்ணணும். ஏன்னா அந்தளவுக்கு நாலேஜபிளாக இருக்கணும் நான் ஒரு டீம் லீடராகவோ மேனேஜராகவோ இருக்கும்போது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் விஷயங்கள்லாம் வந்து அப்டேட்டடாக போயிட்டே இருக்கும். உனக்கு இன்றைக்கி இருக்கிற கோடிங் வந்து நாளைக்கு வந்து மாறிடும். முதல்ல வரும்போது வெறும் ஜாவான் தான் வரும், அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் வரும், அப்புறம் SQL இருக்கும், அது டேட்டா பேஸ்க்கு அதுக்கு ஒரு தனி இருக்கும், அதுக்கப்புறம் ஜேகுரி இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு போயிட்டே இருக்கும். அதுலேயே இன்னும் அப்டேட்டடாக இன்னும் இந்த வருஷன் அந்த வருஷன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதில் இத்தனை வருஷனுடைய இதுங்க வேறு உங்களுக்கு ஜாயின் ஆகிட்டு போயிட்டு வரும். சொல்லப்போனால் இவங்கள விட அந்த ப்ரெஷராக வரவங்களுக்கு தான் அதிகமான அதெல்லாம் தாண்டி தான் அவங்க இவ்வளோ தூரம் வந்தாங்களே. ஆனால் அவங்க சில சமயம் மரியாதையாக கூட ட்ரீட் பண்ணுறது கிடையாது. இது பண்ணோம்னா நம்ம ஊருங்களெல்லாம் எப்படி நமக்கு வந்து நம்ம கூலி ஆளுக்கண்டு வேலை பண்ணால் நம்ம நினச்சிட்டு ஜீன்ஸ் நம்ம ஃபாரினில் நம்ம குழந்தை இருக்குது ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு இடத்துல அழகான ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு நம்மளுக்கு வந்து இதில் நின்றுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சிடும். நயாகரா பக்கத்தில் நின்றுட்டு நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சிடுங்க பசங்க. நம்ம வந்து பெருமையாக நம்ம நினச்சிட்ருப்போம், நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஃபாரினில் இருக்குது, நம்ம வீட்டு பசங்கள்லாம் வந்து அப்படி இருக்குதுன்னு இருக்கோம். ஆனால் அவங்களுடைய மேனேஜர்ஸோ இவங்கள ட்ரீட் பண்ணுற விதங்க இருக்குது பாருங்கள். இதில் வேறு இவங்க ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அங்கே போனவொடனே உங்களுக்கு வந்து அந்த இது வேறு ஸ்கூல் வந்து அடாப்ட் ஆகணும். அந்த ஸ்கூலுக்கான ஃபீஸ் இதை விட்டோம்னா ஐயோ இந்த வேலை நம்மளுக்கு விட்டு போச்சானா மறுபடியும் நம்ம இப்போ இந்தியாவுக்கு திரும்பி போனோம்னா அசிங்கமாக இருக்கும். நம்மளுக்கு இங்கே வந்து இந்த ஸ்கூலில் சேரணும், இதுக்கான காஸ்ட்டு, அப்புறம் அந்த லைஃப் ஸ்டைலுக்கான காஸ்ட்டு, அதுக்கெல்லாம் வந்து இது பண்ண முடியும். விட்டு போன இங்கே இந்தியாவில் வீடுன்னே இருக்காது யாருக்குமே. இனிமேல்ட்டு அங்கே போய் சம்பாதிச்சு அதை வச்சு வீடு வாங்கலான்ற ஐடியாவில் தான் போயே இருப்பாங்க. முதல்ல காலகாலமாக வந்து வறுமையிலிருந்து இந்த மாதிரிலாம் ஃபாரின் போய் சம்பாதிச்சு ஒரு வீடுன்னு ஒன்று ஏற்படுத்திக்கணுன்றதுக்கே போயிருப்பாங்க முதல்ல. சரி, அவங்க இந்த மாதிரி ரொம்ப இவங்க ப்ரெஷர் கொடுக்கறதுல நம்மளை விட்டுட்டவங்கலாம் ஒரு பக்கம் குழந்தைக்கு வந்து டான்னு 7:30 நிற்கணும். அங்கெல்லாம் அவங்களுக்கு ஃபாரின்னா கரெக்டாக போயிட்டு இந்த டைம் ஒரு சின்ன இது கூட மாறக்கூடாது, லேட்டுன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க இல்லைன்னா. அதனால் அந்த குழந்தைய ஒரு பக்கம் எத்தனை ஸ்கூலில் விடணும். இதில் வேறு உடம்பு சரியில்லைதுன்னா அதில் வேறு இந்த இதுங்கெல்லாம் இந்த ஸ்னோ இருக்கிற கண்ட்ரீஸ்லலாம் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட்டு ஸ்னோ இருந்தால் கூட உங்களுக்கு வந்து லீவெலாம் விடுறது கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுத்தாலும் அது இன்னும் பயங்கரம். அது இன்னும் வந்து அது இன்னும் கொடுமையான விஷயம். அது அவங்களெல்லாம் போய் கேட்டால் தான் தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் பாடுபடுவீங்க. உங்களை வந்து கீழே வந்து நீங்கள் வந்து நல்லா தான் பண்ணுவீங்க எல்லாம். ஆனால் எந்த நிமிஷம் வேணாலும் உங்களை வந்து எடுத்துடலான் இருக்கோம். அந்த குழந்தைக்கு கண்டினியூஸாக அந்த படிப்பு கிடைக்காதான் தெரியாது, மறுபடியும் நம்ம ஒரு வீடு வாங்க போகிறோமான்னு தெரியாது, எப்போ வேணால் தன்னை எடுத்துடலான் இருக்கும். அவங்க டீம் லீடர்ஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சும்மா அவங்கள வச்சு நல்லா உங்ககிட்ட யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய இதையும் உங்களை பிழிஞ்சு நான் இத்தனை முடிக்க வச்சுட்டேன், இந்த டெட்லைனுக்குள்ளே இவங்களை பண்ணிட்டு பிழிஞ்சு நல்லா, அதாவது உங்கள்கிட்ட அந்த லாங்குவேஜே வந்து அது நம்ம ஃபாரினில் இருக்கணுன்றது இந்த கதைங்க தான் இது. ஆனால் தெரியவே தெரியாது உங்களை, அதாவது மனசு காயப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் மரியாதை இல்லாமையும் கூட வந்து அவங்களுக்கு மெயில் அனுப்புறது, அப்புறம் வந்து கொஞ்சம் இல்ட்ரீட் பண்ணுற அளவுக்கு கூட வார்த்தைங்களை விட்டதெல்லாம் பேசுவாங்க, வலிக்கும். ஆனால் உங்கள்கிட்ட தான் அந்த வேலைகள்லாம் சுரண்டப்படும், எல்லாம் பண்ணி முடிச்சுடுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்கிறதோ, இல்லை திடீர்னு வந்து ஒரு அவங்களுடைய மிஸ்டேக் எதனா வந்து உங்கள் மேலே போட்டு அந்த கேர்ள் நான் சொன்னதெல்லாம் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, ஷீ இஸ் நாட் ஃபிட்டுன்னு சொல்லிட்டு எதனா ஒரு மெயிலை வந்து அவங்களுடைய ஹெட் டிபார்ட்மெண்ட் அமைச்சிருந்தோ எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மற்றவங்க நம்மக்கிட்ட இந்த நேரத்தை சுரண்டி, நம்மளுடைய நாலேஜை சுரண்டி, நம்மளுடைய எல்லாத்தையும் சுரண்டி அவங்க தன்னை வளர்த்துக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து வெளியில் சொல்ல முடியாமல் இருக்குது. ஆனால் நம்ம சைடில் எந்த தப்புமே இல்லை அப்படின்றவங்கள ஒரு காலத்துலேயும் கடவுள் கைவிட போகிறதே கிடையாது. எந்த காலத்துலையும் ஐயோ நம்ம குழந்தை என்ன பண்ணுறது, நம்ம வீடே வாங்கலையே, நம்ம நடுத்தரில் தான் நிற்கிறோமா, இவங்க விட்டுட்டு போயிட்டோமா நம்ம நினைக்கவே வேணாம் யாருமே. நான் சொல்கிறது எக்ஸாம்பிள், இன்றைக்கி அந்த ஐடி கம்பெனி பற்றி சொன்னது வந்து இன்றைக்கி இது ஒன்று. இது இல்லாமல் அடுத்த நான் எபிசோடில் வந்து முக்கியமாக இந்த நம்மளுடைய ஊரில் திருப்பூரில் இந்த கடலூரில் இந்த மாதிரி இருக்கிறவங்க, இந்த டி நகரில் இருக்கிற எல்லா பிஸ்னஸ் மேன் வீட்லேயும், அதாவது 3 அண்ணன் தம்பிங்க 4 அண்ணன் தம்பிங்க பிறந்திருப்பாங்க. அவங்க வீட்டுங்களெல்லாம் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, அவங்க வீட்டுங்களெல்லாம் எப்படி மனசில் வந்து அதாவது எல்லாருமே அதில் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க எல்லாருமே. அந்த மாதிரி ஒரு மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, கட்டாயம் உங்களை மாதிரி, அதாவது உங்கள் சைடில் எந்த தப்பும் இருக்காது, உங்களுடைய நேரமும் பணமும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய இது சுரண்டப்பட்டு இருக்கும். ஆனால் அது வந்து உலகத்துக்கு தெரியாது. நீங்கள் டெய்லி வலியோடு தான் இருப்பீங்க. அந்த மாதிரி இடத்த கடவுள் வந்து பார்க்காம இருக்கிறதே கிடையாது. கடவுள் கண்டிப்பாக பார்க்குறாரு. மெயினாக இந்த மாதிரி தான் நீங்கள் வாய் விட்டு சொன்னோம்னா இப்போ இருக்கிற நிலைமையும் போயிடும் உங்களுக்கு. நான் ஐடி கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறதுனால என்ன சொல்கிறேன்னா, இப்போ சின்ன விஷயம் இல்லை, நான் நேற்று அந்த ப்ராஜெக்டை நான் முடிச்சினே, நான் இவ்வளோ தூரம் இருந்தால் கூட நான் அந்த நேற்று வந்து அந்த ப்ராஜெக்டை நான் முடிச்சிட்டேன், நான் லாஸ்ட் மந்த் ப்ராஜெக்டை நான் நல்லா தான் முடிச்சிட்டேன் அப்படின்னு நீ சொன்னியானா கூட, உன்னுடைய தரப்பு நியாயத்தை நீ சொன்னால் கூட இப்போ இருக்கப்படும் வேலை வந்து பறிபோகும்.
இந்த நியாயத்தை நம்ம சொன்னால் இப்போ இருக்கிற சூழ்நிலையே உனக்கு கைவிட்டு போயிடும். இப்போ இருக்கிற இதுவும் வந்து இன்னும் மோசமான கண்டிஷன் போயிடும். அதாவது உன்னுடைய நியாயத்தை எடுத்து கூட பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சானா உங்களுக்கு வந்து கடவுள் வந்து கைவிட போகிறதில்ல கட்டாயமாக. எப்போ தெரியுமா, நீங்கள் வந்து அடிக்கடியே நீங்களும் வந்து கோவப்பட்டுறீங்க, நீங்களும் வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இது பண்ணுறீங்கன்னும் போது தான் வந்து கடவுளுடைய விஷனுக்கு வராது. ஆனால் இந்த வெளியில் சொல்ல முடியாது தவிக்கிறீங்க பார்த்தியா, அது இப்போ சொன்னோம்னா இதை விட மோசமான கண்டிஷன் போயிடுமேன்னு சொல்லிட்டு தவிக்கிறீங்க பார்த்தியா, அதெல்லாம் கடவுள் பார்த்து தான் இருக்கிறாரு. கட்டாயம் கடவுள் பார்த்துட்ருக்காரு. அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூட நீங்கள் மனம் தளரவே தேவையில்லை. இந்த வெளியிலேயே சொல்ல முடியாத வலிக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் கடவுள் கட்டாயமாக துணையாக நிற்கிறாருன்றதை நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய இப்போ இன்றைக்கி நான் சொன்னது ஐடி எக்ஸாம்பிள். உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்ல போகிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய துணி இந்த நெசவாளர்கள், இந்த பெரிய இந்த இதில் பனியன் கம்பெனிங்க, இந்த மாதிரி இந்த துணி கம்பெனிங்க, அப்புறம் நம்ம டி நகரில் இருக்கிற பெரிய பெரிய துணி கடைங்க, அப்புறம் பெரிய பெரிய இந்த க்ரோசரி ஷாப்பு, மளிகை கடைங்கள்லாம் எப்பவுமே 3-4 அண்ணன் தம்பிங்க எல்லாம் காலகாலமாக அப்படி தான் வருவாங்க. அவங்களுக்குள்ள என்ன மாதிரி பிரச்சனைங்க இருக்குது, என்ன மாதிரி வழி இருக்குது, அதில் எப்படி வந்து வெளியில் சொல்ல முடியாத தவிக்கக்கூடிய ஆளுங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ஒரு ஃபேக்ட்ரியில் போனோம்னா ரொம்ப மனவலிக்கு ஆளாக இருப்பாங்க. அதாவது காலகாலமாக அவங்க சுரண்டப்பட்டிருப்பாங்க. அவங்களுடைய நேரங்கள், அவங்களுடைய உழைப்புகள் சுரண்டப்பட்டிருக்கும். உங்களை ஒரு அடிமைத்தனமாகவே வச்சுன்னு இருப்பாங்க. துளி கூட வந்து உங்களை வந்து அந்த விசிபிளாகவே வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு நாளைக்கு இதுதான் நடக்க போகுதுன்றதே வந்து உங்களுக்கு வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு விதமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களால் அதை பற்றி எதிர்குரல் எழுப்பினாலோ அதை வந்து ஒரு நியாயத்தை உங்கள் தரப்பு நியாயத்தை கேட்குற மாதிரி சுச்சுவேஷன் போனால் இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமையோட மோசமான நிலைமைக்கு போக வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாட்டாமை எல்லா விதமான இடத்துலையும் நடக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் உங்களுக்கு வந்து உங்களால் வாய் விட்டு சொல்ல முடியாத, ஆனால் உங்கள் தரப்பில் அதிகமான நியாயம் இருக்குது அப்படின்னும்போது அது வந்து எல்லாமே 20 வருஷமாக 30 வருஷமாக நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு சொன்னாலும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்ற மாதிரி விஷயங்களெல்லாம் கடவுள் ஞாபகம் வச்சுக்கிறாரு. நீங்கள் 20-40 வருஷமாக நடந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் நல்லா எவ்வளோ இது பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு யாருக்குமே கார்ப்பரேட் கம்பெனிங்களோ எதுவுமே ஞாபகம்லாம் வச்சுக்காது. உங்களை வந்து டம்மி பீஸாகவே வச்சுட்ருக்கோம். நீ வேஸ்ட்டு, நீ எதுக்குமே உதவலை, நீ அப்படின்னே வச்சுட்டுருக்கோம். ஆனால் உன்னை வச்சு நிறைய வேலை வாங்கியிருக்கோம். அந்த விஷயங்களை உங்களால் வாய் விட்டு சொல்ல முடியாதுன்னு ஆகுது பாருங்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு கடவுள் பின்னாடி நின்று ஒன்றுத்தி நீங்கள் என்ன வேலை பண்ணீங்க, எங்கே விட்டு கொடுத்தீங்க, உங்களால் என்ன அவங்களுக்கு ஆதாயம் இருந்தது அப்படின்றத கடவுள் ஞாபகம் வச்சுக்கிறாரு. அவர் ஞாபகம் வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் எதிர்பார்க்காத, நீங்கள் இப்படியெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம், அதாவது யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பரிசு ஒன்று உங்களுக்கு கொடுக்கறதுக்காக கடவுள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கார். நிச்சயமாக நான் சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது வந்து இப்படி சொல்ல முடியாதவங்களுக்கு கடவுள் வந்து ஒரு பெரிய பரிசு வந்து வச்சுட்டுருக்காரு. அந்த பரிசு எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, நீங்கள் எதிர்பார்க்காம இது போய் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா, இப்படி யார் புரிஞ்சுக்கிட்டது நம்முடைய வழிகள் எப்படி கடவுளுக்கு தெரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற அளவுக்கு, அதாவது வந்து நம்ம விஷயம்லாம் இந்த கடவுளுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் கடவுள் இப்படி வந்து யாருக்கும் பண்ணாத ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மனப்பூர்வமாக உணர்கிற அளவுக்கு வந்து அந்த கடவுளுடைய பரிசு இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். அடுத்த எபிசோடில் வந்து நான் வந்து அந்த இது பற்றி உங்களுக்கு ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டத்தில் இருக்கிற உங்களுக்கு பிஸ்னஸ் மேனுங்க வீட்டில் சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு வியாபாரமாக வளர்ந்து வந்திருப்பாங்க, அடிமட்டத்துலேருந்து வளர்ந்து வந்திருப்பாங்க. அதில் வந்து எப்படி இருக்குது பாலிடிக்ஸ்ன்றதை பற்றி நான் சொல்கிறேன். அதில் மனவலிகள் எப்படி இருக்குது, அந்த மனவலிகள் எப்படி கடவுளால் பார்க்கப்படுகின்றன, அந்த கடவுள் வந்து எந்த வகையில் உதவ போகிறாருன்றதை வந்து நான் அடுத்தடுத்து வர எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். கிரே கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் பண்ண வேணாம். ஏன்னா அது நீங்கள் ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டிங்கன்றதுக்கான மீனிங். அதனால் நீங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ ஆல்.